ஆர்சிபி பத்தி. என்னப்பா ஆர்சிபி பத்தி கொண்டாடுறீங்க? எப்படி இருந்தது மேட்ச் இன்னைக்கு? மேட்ச் செமையாச்சு. ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவோமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அந்த அளவுக்கு பண்ணல, விராட் மட்டும் தான் அடிச்சான். சால்ட் அவங்க எல்லாம் உடனே அவுட் ஆயிட்டாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸுமே ஸ்டார்டிங்ல வின் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹேசல்வுட் இது பாண்டியா அவங்களாம் விக்கெட் எடுத்ததும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் கப்பு வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விராட்டோட நான் வந்து விராட்டோட ஃபேனு. ஈசாலா கப் வந்து 18 வருஷமா நாங்க எவ்வளவோ நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி விராட்டுக்காக ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வின் பண்ணி இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க கோலி கிட்ட இருந்து? 50 எதிர்பார்த்தீங்களா? ஆமா, கண்டிப்பா செஞ்சுரியாவது அடிக்கணும். இந்த இது ஃபுல்லாவே அடிக்கல, சரி அடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லயே. ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் விளையாண்டாங்க. அதனால சரி 50யாவது வரும் அப்படின்னு நினைச்சா வரக்கு வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே. சரி சந்தோஷம், கப் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனாங்கல்ல, எவ்வளவு ஸ்கோர் அடிப்பாங்க நீங்க எதிர்பார்த்தீங்க? 210 220 அவ்வளவு அடிப்பாங்க. 220 எதிர்பார்த்தீங்க. ஆனா வந்து இப்போ 190 தான் அடிச்சிருக்காங்க. சரி, நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச்? நான் வந்து விராட் கோலி ஃபேன் ஆக்சுவலா கிடையாது. இன்னைக்கு தான் 1 வீக் தான் மேட்ச் அக்கா கூட சேர்ந்து பாக்குறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் இத்தனை நாள் கிரிக்கெட் பார்க்கல அப்படி மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இன்னைக்கு மேட்சை பார்த்தோன்னே. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா ஆர்சிபி ஜெயிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. கோலி அழுதுல என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப கண் கலங்கிட்டாரு. எங்களுக்கு எமோஷனல் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. நாங்களே கத்த ஆரம்பிச்சோம் மேல. நீங்க அதுல இருந்து லைவ் கீழ வந்து பார்த்து கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்களே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். அக்கா ரொம்ப ஃபீல் பண்ண பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. கெயில் இவங்கலாம் வந்திருக்காங்க. கெயில் ஏபிடி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க இது கோலி கையால கப்பா வாங்கி பார்க்கணும் அப்படின்னு. வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனுஷ்கா சர்மா அவங்கலாம் பாத்தீங்களா? அவங்க எப்பயும் வருவாங்க, அதனால அது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. கெயில் ஏபிடியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கப்படிச்சதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷம். அடுத்த டைம் எதிர்பார்க்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் கப் இந்த டைம் அடிச்சது பூரிச்சு போயிருக்கோம். என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? சிஎஸ்கே ஃபேன்ஸ் 5 கப் வாங்கி இருக்காங்க. இருந்தாலும் நல்லா பண்ணிருக்கலாம். இனிமே பண்ணுவாங்க. யார் நல்லா பண்ணுவாங்க? சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்களா? சரி, அது யங்ஸ்டர் இன்னும் கொண்டு வரல. யங்ஸ்டர் கொண்டு வந்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. சரி, ஓகே. வேற என்ன சொல்ல வரீங்களா மேட்ச் பத்தி? எப்படி இருந்தது மேட்ச், ஃபைனல் மேட்ச்? நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணேன் ப்ரோ. பஞ்சாப் தான் நான் சப்போர்ட் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடா ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆர்சிபி வின் பண்ணுன்னு. பட் ஆனாலும் பரவாயில்ல, 18 வருஷமா அவங்கள ஒரு கடின உழைப்போட விளையாடி இருக்காங்கல்ல. அவங்களோட கடின உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குல்ல. அந்த ஃபைனல் மேட்ச் அப்போ லாஸ்ட் ஓவர் அப்போ நானே ரொம்ப கண்டு கலங்கிட்டேன் ப்ரோ. விராட் கோலி வந்து இத்தனை வருஷம் இருந்து நம்ம கப் அடிச்சுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல ஒரு கண்ணு கலங்க. எனக்கு அப்படியே மண்டியில் ஒரு பாட்டு, ஒரு தீயில கல்லெடுத்து அந்த ஒரு சாங் வரும்ல, வெற்றப்படுத்து. அந்த சாங் தான் எனக்கு மண்டியில் ஓடிச்சு. எங்க அப்பாவும் அழுதுட்டு நானும் அழுதுட்டு மேட்ச் வந்துட்டு. ஆனா நான் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன், ரெய்னாவோட ஃபேன் ப்ரோ நான். இருந்தாலும் நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. ஆர்சிபி வின் பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெருமையா தான் இருக்கு. இந்த வாட்டி ஈசால கப்பு நம்பி லாலிபாப் ப்ரோ. சரி ப்ரோ, சிஎஸ்கே நீங்க சிஎஸ்கே ஃபேனா? நான் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. அதுலயும் நான் ரெய்னாக்கு செம்ம ஃபேனு ப்ரோ. ஆனா என்ன, என் தலைவன் தான் இல்லை இந்த வருஷம் டீம்ல. இந்த வருஷம் இல்ல, 3 வருஷம் ஆயிடுச்சு என் தலைவன் டீம்ல வந்து. பட் அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஆனா நம்ம இதுல பேட்டிங் கோச்சிங்கா இருக்காருல்ல, நம்மளுக்கு அதுவே பெருமையா இருக்கு. தோனி இருக்காரு, அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை நம்ம. அது போதும் ப்ரோ நம்மளுக்கு. சரி ப்ரோ, இப்போ இன்னைக்கு கோலி விளையாடினார்ல, எவ்வளவு அடிப்பான்னு எதிர்பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் பேட்? இல்ல ஒரு ஆக்சுவலா நான் இன்னைக்கு மேட்சே பார்க்கல. லாஸ்ட் ஒரு 2 hours தான் மேட்சே நான் பார்த்தேன். வந்து இந்த மேட்ச் பார்த்தேன், 2 பாலுக்கு 16 ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் இவனுக்கு வின் பண்ணிட்டு கப்பு தூக்கின்னு. அந்த ஒரு இன்டர்வியூல நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாரு, ஆர்சிபி ஜெயிக்கணும், ஜெயிச்சு அப்படியே மேக்ஸ்வெல்ல கட்டி பிடிக்கணும், ஏபிடியை கட்டி பிடிச்சிக்கணும். அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்குது. கெயில் அவர் வந்திருக்காரு, கெயில் எல்லாம் வந்திருந்தாரு. ஆனா நான் கெயில் அவ்வளவா பார்க்கல. ஏபிடியை பார்த்தேன். ஏபிடி அவர் அப்படியே கட்டி பிடிச்சி விராட் கோலி அழுவுறது, அதெல்லாம் ஒரு செம எக்ஸ்பெக்ட் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் திரும்ப கிடைக்கும். முன்னாள் பிரசிடென்ட் அவர் வந்திருக்காரு. ஆமா, அவர் ஒய்ஃப் கூட வந்திருந்தாரு நினைக்கிறேன். பார்த்து அவரையும் பார்த்துருந்தேன். மேட்ச் நல்லா போச்சு. ஸ்கோர் நல்லா கொடுத்துருந்தாங்க. அவங்க பஞ்சாப் அவங்களும் 18 வருஷமா கப் அடிக்காம இருக்காங்க. பட் அவங்களே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்
பஞ்சாப் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க கம்பேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி ப்ரோ, பஞ்சாப் என்ன தப்பு நான் நினைக்கிறேன் நீங்க? பஞ்சாப் இது சேசிங்ல தான் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. விக்கெட் நிறைய விட்டுட்டாங்க. விக்கெட்டு கேச்சஸ் எல்லாமே ரொம்ப இது பண்ணதுனால கொஞ்சம் அவங்களுக்கு மேட்ச் சாதகமா மாறிடுச்சு ஆர்சிபிக்கு. அதனால ஆர்சிபி இந்த வாட்டி வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி ப்ரோ, வேற என்ன சொல்ல இருந்தீங்களா? அது எதுவும் சொல்ல வரும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மேட்ச், ஃபைனல் மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்ரேயஸ் அடிப்பாருன்னு பார்த்தேன். ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நம்ம பஞ்சாப்க்கு தான் ப்ரோ. ஆர்சிபிக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆனால் பஞ்சாப் வந்து ஸ்ரேயஸ் கொண்டு போற விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பஞ்சாப் தான் கப் அடிக்குன்னு பார்த்தீங்க? கண்டிப்பாக பார்த்தேன். பட்டு நடக்கல. இப்போ ஆர்சிபி கப் அவங்க கப் அடிச்சாங்கல்ல, அதை பத்தி இப்போ ஜஸ்ட் அது லாஸ்ட் அந்த விராட் எமோஷன் ஆனது ரொம்ப இதாச்சு ப்ரோ. ஸோ எனக்கும் அந்த நிமிஷத்தில் கண்ணு கலங்கிடுச்சு. 18 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சிருக்காரு இல்லையா? 18 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, 18 வருஷம் கழிச்சு இதை ஃபர்ஸ்ட் படிக்கிறாரு. இப்போ நீங்கள் எந்த ப்ரோ, எங்கே சிஎஸ்கேவா இல்லை மும்பையா? மோஸ்ட்டாக ஐபிஎல் பார்ப்போம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கிரிக்கெட் லவர்? அவ்வளோதான். இந்த டீம் தான் அப்படின்னு கிடையாது. மோஸ்ட்டாக ஐபிஎல் பார்ப்பேன். சரி ப்ரோ, இப்போ சிஎஸ்கேக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணுன்ட்டு விரும்புகிறேன் ப்ரோ. சரி ப்ரோ, வேற என்ன மேட்ச் சொல்ல விரும்புறீங்களா? சரி ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ மேட்ச் ப்ரோ வந்தது மேட்ச் ஆர்சிபியோ பஞ்சாப் ஃபைனல் மேட்ச். நான் ரொம்ப சந்தோஷம் ஆர்சிபி கப் வாங்கிறதுக்கு. எதனால சந்தோஷப்படுறீங்க? ஆனால் விராட் கோலி கப் வாங்கினாரு ரொம்ப முன்னாடி. இது கழிச்சு அது ஒரு ஃபீலிங், அப்படியே சந்தோஷப்படுறேன். சரி ப்ரோ, இப்போ இவங்க பஞ்சாப் கப் பற்றி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்களா? சந்தோஷம் தான். ஆனால் இது இந்தியன் பிரீமியர் லீக், ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதான் கரெக்டு. இன்னும் அவங்களும் இப்போ 17 வருஷமா அவங்களும் கப் அடிக்காம தானே இருக்காங்க. இப்போ ஆர்சிபி தான் நம்ம ஃபேன்ஸு விராட் கோலிக்காக. விராட் கோலியோட ஃபேனா நீங்க? ஆமாண்ணா. சரி, விராட் கோலி இன்னைக்கு எவ்வளோ அடிப்பான்னு எதிர்பார்த்தீங்க? ஹாஃப் செஞ்சுரி முன்னாடி இது நிறைய அடிச்சிடாம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நடுவில் இதாகிடுச்சு. பரவாயில்ல, வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். சரி ப்ரோ, வேற என்ன சொல்ல விரும்புனீங்களா? அவ்வளோதானே. ஓகே, தேங்க்யூ ப்ரோ.